அகெயின்ஸ்டாலாம் சில டைலாக்ஸ் வச்சுருக்கீங்க, கரெக்டு. ஏன்னா அந்த டைம் வேறு கவர்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வேறு கவர்மெண்ட், அதை பற்றி நம்ம போக தேவையில்லை. பட் விஜய் அண்ணா படம்னா மட்டும் பயங்கரமாக கவனிக்கிறீங்க, பயங்கரமாக இது பண்ணுறீங்க, காரணமே இல்லைன்னா கூட காரணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க 500 crores நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, அதையும் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் அதை விடுங்க, விஜய்னு விடுங்க. அந்த ஒன் மேன் பின்னாடி எத்தனை பேருக்கு அந்த படத்தினால ஜனநாயகனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். லைட் மேனாக இருக்கட்டும், ஸ்பாட்லைட் பாய்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, கேமரா யூனிட்ஸாக இருக்கட்டும். ஸோ எத்தனை பேருக்கு சம்பளம் வந்தால இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த படம் வந்தால் தான் ப்ரொடியூசராலையும் மணி ரொட்டேட் பண்ண முடியும். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பேரோட எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து விஜய்ன்னு மட்டும் பார்க்குறீங்க, விஜய்க்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற சோர்ஸஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க, உழைப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்க, தியேட்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, எனிமிட்டி இருக்கும். எனிமிட்டின்றது பேட்டில் ஃபீல்டில் தான் காட்டணும். பேட்டில் ஃபீல்டில் இல்லாமல் அவுட் ஃபீல்டில் காட்டினா அதுக்கு எஃபர்ட்டே இருக்காது. ஏன்னா பீப்புள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கிளியராக தெரியுது. ஸோ மக்களும் இதை மறக்க மாட்டாங்க. இது படம் எப்போ வந்தாலுமே இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், பராசக்திக்கு நம்ம ஆடியன்ஸ் போகிறவங்கள தவிர்க்க முடியாது. பட் ஜனநாயகன் அளவுக்கு போகுமான்றது கொஸ்டின் மார்க். அது வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கே தெரியும். ஸோ இன்னொரு கஷ்டமாக என்ன இருக்குன்னா, சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து சிபிராஜ், அதுக்கப்புறம் அஜய் ஞானமுத்து, இவங்கள தவிர வேறு யாருமே அவங்க வாய்ஸை ரேஸ் பண்ணல. சும்மா அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறாங்க, அப்போ விஜய் அண்ணா ஃபோட்டோவை காட்டினா ஐ லவ் விஜய்ன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். பட் இந்த மாதிரி வரப்போ யாருமே வரதில்லை. கூட நிற்கிறவன் தான், கஷ்டத்தில் நிற்கிறவன் தான் உண்மையான ஆள். ஓகேவா? அதுதான் நாங்கள் ஃபேன்ஸ்லாம் இருக்கோம், ஃபேமிலிஸும் இருக்குது விஜயை நம்பி. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும். ஸோ பார்ப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான்